Taste the Daily. அண்மை செய்தி. தேனி மாவட்டம் குச்சனூர் பகுதியில் மின்மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தனது காரை முற்றுகையிட்ட பொதுமக்களை திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆவேசமாக பேசி அடிக்க பாய்ந்ததால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண். தேனி மாவட்டம் குச்சனூர் பகுதியில் ஊருக்கு உள்புறம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் மின்மயானம் அமைக்க பேரூராட்சி சார்பாக முடிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். அப்போது அதே பகுதியில் ஒரு அரசு திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக தேனி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான தங்க தமிழ்ச்செல்வன் அப்பகுதிக்கு வந்தார். அவரிடம் முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவரிடம் இப்பகுதியில் மின்மயானம் அமைக்க கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்திய நிலையில் அது குறித்து அவர் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல முயன்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள், இவ்வளவு நேரமாக உங்களிடம் முறையிடுகிறோம், நீங்கள் எங்கள் பகுதியில் எம்பியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக உறுதியளிக்காமல் இங்கிருந்து செல்கிறீர்களே என்று நியாயம் கேட்டார்கள். தொடர்ந்து அவர் அப்பகுதியை விட்டு செல்ல முயன்றதால் பொதுமக்கள் காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் ஆத்திரமடைந்த தங்க தமிழ்ச்செல்வன் காரை விட்டு ஆவேசமாக இறங்கி வந்து பொதுமக்களை ஆவேசமாக பேசத் தொடங்கினார். கையை ஓங்கிக் கொண்டு பொதுமக்களை அடிக்கவும் பாய்ந்தார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவல்துறையினர் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், சென்று விடலாம் என்று அவரை சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து ஆவேசமாக பொதுமக்களை பேசிக்கொண்டே இருந்தார். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு அவரை கட்டுப்படுத்தி காரில் ஏற்றி காவல்துறையினர் பாதுகாப்பாக அப்பகுதியிலிருந்து அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். குறிப்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மின்மயானம் வேண்டாம் என்று நாங்கள் போராடி வருகிறோம். மாவட்ட நிர்வாகம் மற்றும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத நிலையில் இன்று எங்கள் பகுதிக்கு வந்த எம்பியிடம் முறையிட்ட போது அவர் எங்களை அடிக்க பாய்ந்தது எங்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்று அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் கடும் அதிருப்தியில் உள்ளார்கள். ஏற்கனவே நேற்று சுசீந்திரம் கோவிலில் அமைச்சர் சேகர்பாபு பொதுமக்களை ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் தேனி திமுக எம்பி பொதுமக்களை அடிக்க பாய்ந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். Hey!